திசை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மார்கழி முதல் நாள். திருப்பாவை மாதிரியே மாணிக்கவாசகர் சிவபெருமான் போற்றி திருவம்பாவைன்னு 20 பாடல்கள் பாடியிருக்கார். இது திருவாசகம் அப்படிங்கிற நூலில் ஒரு பகுதியாக வருது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். அதனால இந்த ஹிந்து தமிழ் திசை சேனலில் இன்னிலேருந்து 20 நாள் நம்ம ஒவ்வொரு திருவம்பாவையும் அர்த்தத்தோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாட்டு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. இந்த திருவம்பாவையில் முதல் 8 பாடல்களில் மாணிக்கவாசகர் அவர்கள் தோழிகளோட சேர்ந்து மற்ற தோழிகளெல்லாம் எழுப்புற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த திருவம்பாவையே மாணிக்கவாசகர் ஒரு பெண் பாவத்தில், ஒரு ஸ்திரீ பாவத்தில் சிவபெருமானை போற்றி பாடியிருக்கார். அதனால இப்போ எப்படி ஆரம்பிக்கிறதுனா, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை காண. சிவபெருமானுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, ஒரு முடிவும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது அப்படிங்கிறத அவர் இந்த முதல் பாட்டில் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை காண கேட்டேயும் வாய் தடங்கன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது நம்ம இந்த அருட்பெரும் ஜோதியான சிவபெருமான நம்மலாம் பாடணும், அதனால நீங்கள்லாம் உள்ள இன்னும் தூங்கக்கூடாது, எழுந்துக்கணும் அப்படின்னு தான் இது அர்த்தம். இந்த திருவம்பாவை மொத்த 20 பாட்டுமே அவர் திருவண்ணாமலைங்கிற க்ஷேத்திரத்துல தான் அவர் பாடியிருக்கார். அதனால இப்போ அவர் முதல் தோழியை எழுப்பும் போது மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் அப்படின்னு பாடியிருக்கார். அவர் அந்த உள்ள தூங்கிட்டு இருக்கிற பெண்ணை மாதே அப்படின்னு எழுப்புறார். அவர் வன் செவியோ அப்படின்னு கேட்குறார். உன் காது என்ன இரும்பு காதா, ஏன் நான் இவ்வளோ கூப்பிடுறேனே உனக்கு கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்கார். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய், அந்த மாதேவனான சிவபெருமானோட பாதத்தை நம்ம பாடணும், அதனால நீ எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்றார். அவர் இன்னும் எப்படி சொல்றாருன்னா, வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கும். அதாவது நான் இப்படி வழியில பாடின்னு வரும்போதே அங்க உள்ள தூங்கிட்டு இருக்கிற இன்னொரு பெண் நான் சிவசிவான்னு பாடுறத பார்த்து விம்மி விம்மி அழுது, அமளிங்கிறது கட்டில், அதுல அவ உருண்டு பெரண்டு அப்படி அந்த சிவநாமத்தை கேட்டோன்னே அப்படி உருகி போயிட்டாளாம். ஏதேனும் ஆகாள் கிடந்தாள், அப்படியே நிலையற்ற நிலையில இருந்தா. ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே, சிவனேன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அத மாதிரி நான் அந்த சிவசிவாங்கிற நாமத்தை பாடும்போது அவ எங்க இருக்கோம் எப்படி இருக்கோங்கிறதெல்லாம் மறந்து அப்படி சிவனோட ஐக்கியமா இருக்கிற நிலையில, அப்படி இருக்கிறவளே என் தோழி அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிறவளை நீ இன்னும் எழுந்துக்கோ அப்படிங்கறதான் முதல் பாடலோட பொருள். இப்ப நம்ம அந்த முதல் பாடலை கேட்போம். ஆதியும் மந்தமும் இல்லாரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண். ஆதியும் மந்தமும் இல்லாரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண். மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான். மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண். வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண். ஏதேனுமாக்காள் கிடந்தாள் என்னே என்னே. ஏதேனுமாக்காள் கிடந்தாள் என்னே என்னே. ஈதே என் தோழி பரிசெலோரெம் பாவாய். ஈதே என் தோழி பரிசெலோரெம் பாவாய். இந்த திருவெம்பாவை பௌளி ராகம் ஆதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. நாளைக்கு 2வது திருவெம்பாவை உங்களை சந்திக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் சிவச்சிந்தனையிலேயே இருப்போம். நமச்சிவாய வாழ்க.